சொல்லுங்க மாமா குட்டி. லாங் என்ன பார்க்க சொல்லுங்க, அப்ப கரெக்டா பண்ணுவாவா? என்ன பார்க்க சொல்லுங்க, இதோட முடிச்சுங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நமக்கு ஷூட் எங்கே அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர் பால் பண்ணையில் சரஸ்வதி, இந்த ஒரே ஒரு நிமிஷம், நடராஜ சரஸ்வதி பிள்ளை கல்யாண மண்டபம். ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா பழைய பால் பண்ணைக்கிட்ட இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெகநாத் பவித்ரன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி. இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அள்ளிமரத்தில் வந்து திருவள்ளுவர் கார்ஸ்ன்னு சொல்லி கார்ஸ் இவங்களே போனால் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஒரு 15-20 வருஷமாக அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட வரவேற்பு நிகழ்ச்சியாக நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்மளோட கேமராமேன்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து ஃப்ளக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் சின்சியர் பர்சன். வந்தோடனே மொதல் வேலையை வந்து அவர் சாப்பிட்றத பண்ணிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பார். ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு ராஜா, அவர் தான் ராஜாவை தான் பார்த்துங்க. ராஜா, உனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மாதிரி பூரியெல்லாம் அப்படி முறுமுறுன்னு போட்டிருக்காங்க. அப்படி சாப்பிட்றீங்களா இல்லை ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சாப்பிட்றீங்களா? ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாமா? சரி, ஓகே. ஆனால் ராஜாவுக்கு வந்து நாக்கு ஊறுது. பட் ஆனால் போய் சொல்கிறாப்புல ஃபங்க்ஷன் முடிச்சுட்டுன்ட்டு சிரிப்பு தாங்க முடியல அவருக்கு. இருந்தாலும் மண்டபத்தில் ரெடியாக இருக்கும் ராஜா, மண்டபத்தில் கூட சாப்பிட்டுக்கலாம். அது இருந்தாலும் இங்கே ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரி வராது. நல்லாயிருக்கும்ல, அது இங்கேயே சாப்பிட்றலாமா? காசு மிச்சமாகுமா? நீ இப்படி மிச்சம் பண்ணுறது தான் நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைக்கு வந்து ஒயர்லெஸ் மைக் வாங்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த காசில் தான், புரியுதா? இப்போ நம்ம மண்டபம் போயிட்டுருக்கோம். இந்த நம்ம மெயின் ரோட்லேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 50 மீட்டருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் இருக்குது. நல்லாயிருக்கு இடம். பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், பார்க்கிங்கு இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. நமக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கும் நல்லாயிருக்கும். மண்டபத்தில் நம்ம நிறைய டைம் வந்து எடுத்துருக்கோம். நல்லாயிருக்கும், மண்டபத்தோட நல்லாயிருக்கும். முன்னாடி அழகாக வந்து கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு சின்ன பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டில் ஷாட் எடுக்கும்போது கூட நம்ம இந்த இதில் கொஞ்சம் எடுத்தால் அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த என்ட்ரன்ஸே பாருங்களேன், என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கட்டு வச்சு நல்லாயிருக்கும். அந்த ஒரு மண்டபத்தோட ஃபீல் இருக்கும். அதாவது ரொம்ப பெரிய மண்டபம் இல்லைனாலும் ஒரு மீடியமாக இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் பிளேசஸ் நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயே நல்லா டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான் மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. சைடில் பாருங்கள், நல்லா கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. ராஜா, எங்கே ஓடுற? சாப்பிடவா? சரி. இப்போ நான் வரவேற்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 10:30க்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மள்கிட்ட பொண்ணு மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு ரெடி ஆகிரும், கெட்டில் ஷாட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஃபங்க்ஷன்லேயும் அது மாதிரி சொன்ன டைமில் ப்ரைடு க்ரூம் கூட கிளம்பிடுவார், ப்ரைடு வந்து கிளம்ப மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு டைம் நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம 8:30க்கு வந்துட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இது மாதிரி நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு. 9 மணிக்கு ரெடி ஆக சொல்லி இன்ன வரைக்கும் ரெடி ஆகலை. ஸோ இதுதான் ஹாலு பாருங்கள், நல்லா கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது ஹாலு. நல்லாயிருக்கும், ஃபோட்டோ ஷூட்டு இதுக்கும் நல்லாயிருக்கும். டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப கச்சன்னு இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, அது பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கு. அப்படியே ப்ரைடு கிளம்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு வருவோம். இவர் தான் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் ஜனா ஆக்சுவலி. ஓகே, இவர் காலைல வந்ததுலேருந்து அவர் ப்ரொஃபஷ்னலில் அப்படியே ரெடியாகவே இருக்கார். என்ன பண்ணணும், இது ஓகேவா, அது ஓகேவா அப்படின்ட்டு. ஜஸ்ட் அதை காமிக்கல அவர் எடுத்ததை. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலைல ட்ரெடிஷ்னல் எடுத்திருக்காங்க. ஓகே, சூப்பர் ஜனா, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம பொண்ணு ரெடி ஆகிட்டாங்களான்னு பார்த்துட்டு வருவோம். மேக்கப் முடிச்சாங்க 10 நிமிஷம் ஆமாவா? மேக்கப் முடிச்சாவே எடுக்கலாமே 10 நிமிஷத்துக்கு கேட்டு வண்டியா? சரி, அதான் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். மேக்கப் முடிச்சிட்டாங்களாம், ஆனால் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் கேட்டோம்னா ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேட்டோம்னா திரும்ப 10 நிமிஷம் அப்படின்னு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாதான் கேட்போம். மாப்பிள்ளை அவர் கரெக்டாக ஒரு 9 o'clock மேலே வந்துருங்க அப்படின்ட்டு இருக்காரு. நம்ம அவரையும் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம எங்கே அப்படின்னா ரூம் வந்து ரெடி ஆகிட்டாரு. ரூம் அவர் திரும்ப அவரே கொடுத்து ஒரு சில வார்த்தை கேட்போம்.
மாப்பிள்ள ஜெகநாத் சார். ஹாய் ஜெகநாத். ஜூன் 29 மோஸ்ட் மெமரபிள் டே இன் மை லைஃப். என்னோட மேரேஜ் டே. இன்றைக்கி ஜூலை 2 என்னோட ரிசப்ஷன். மேரேஜ் ரொம்ப சூப்பராக போச்சு. இன்றைக்கி அதே மாதிரியே ரிசப்ஷனும் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து கெட்டரி ஷாட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். நம்ம மற்றது மட்டும் நீங்கள் லைவ் பண்ணுவோம். அப்படி கையை வச்சுட்டு இந்த கை கூட சும்மா பாக்கெட் வச்சுட்டு இல்லைன்னா அப்படி கோட்டில் போய் கை வச்சுருவோம். மறைச்சு பாருங்க. எல்லாரும் சிரிங்க ஸ்மைல் பண்ணிட்டு மறைச்சு ஏன் சிரிக்கிறீங்க? இல்லைம்மா ஸ்மைல்னு சொன்னேன், சிரிக்கவே இல்லை. மறைச்சு பாருங்கன்னொன்னே எல்லா பல்லும் காமிச்சிட்டாங்க. நீங்க மறைச்சு பாருங்கன்னு என்ன பார்க்க சொல்லுங்க, அப்போ கரெக்டாக பண்ணுவாவா? என்ன பார்க்க சொல்லுங்க. நல்லா கொஞ்சம் ஸ்மைலு எக்ஸ்பிரஸோட இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? சாஞ்சு தலை சாய் எக்ஸ்ட்ரா பண்ணி சாஞ்சதை அவர் கொஞ்சம், ஏன்னா அவர் ரொம்ப சாஞ்ச மாதிரி. என்ன கொஞ்சம் ப்ரோ என்ன பாருங்க, என்ன பார்த்து கொஞ்சம் பாருங்க. அவ்வளோதான். 2 பேரும் இங்கே பாருங்க. அதோட முடிச்சுக்கோங்க. சரி ஓகே. ஒரு முடிச்சுங்க. 2 பேரும் அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் வாங்க. அவ்வளோதான். இப்போ க்ளோஸ்அப்பில் வாங்க. தலை அப்படியே இருக்க மாதிரி. ஓகே, அப்படியே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணும்? சின்னதாக ஆகிட்டீங்கன்னா பரவாயில்ல, இதை சின்னதாக பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. Two hours later. நாளைக்கு அவன் ஊருக்கு கிளம்பணும். ராவகாலம் முன்னாடி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி க்ரௌடு வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் க்ரௌடு ரொம்ப அதிகமாக வந்துட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டானதில் தான் 2 பேரும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்று இடத்த விட்டு நவர முடியல அவங்களால.
அதனால் கொஞ்சம் பாடி கார்டு மாதிரி நிற்கிறேன்னு ஃபீல் பண்ணாங்க. ஓகே கேரி ஆன்னு சொல்லி விட்டாச்சு. எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கிற மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ 4 மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து திருநெல்வேலி கிளம்பணும், நல்ல நேரம் அதுக்குள்ளே போகணும்னு சொல்லி இண்டிவிஜுவல் எடுக்கவில்லை. பட் ஆனால் வந்து இது இருக்குது, நமக்கு அவுடோர் ஷூட் இருக்கிறதுனால நம்ம அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மார்னிங்கே வந்து கொஞ்சம் இண்டிவிஜுவல் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணிவிட்டோம். ஏன்னா இங்கே லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் அது எல்லாமே நம்ம பண்ணதுனால கொஞ்சம் நம்மளால் மேனேஜ் பண்ண முடிஞ்சு. ஏன்னா இவங்களோட அவுடோர் ஷூட்டு நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து கேண்டிட் ஃபோட்டோஸ் நிறையா கிடச்சிருக்கு. அது எல்லாமே உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஆமாம், அதே மாதிரி இந்த தடவை அடுத்த இவங்களுக்கு அவுடோர் ஷூட் வரும்போது இந்த 2 பேருக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கப்படும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப உழைச்சிட்டாங்க. அதனால் மலேசியாவில் வந்துட்டு ஒரு அடுத்து இது பண்ண போகிறாரு, பார்த்துக்குவோம். ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4, 5 திரும்ப 5, 6 கண்டினியூஸாக இருக்குது. ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப்பாக நம்ம போயிட்டுருப்போம். நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணதுனால ஒவ்வொரு சில சின்ன சின்ன தவறுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. மெயினாக முக்கியமான ஒன்று வந்து ஷோங்கிற வார்த்தை அதிகமாக வரும், அதை பொருட்படுத்திக்காதீங்க. அதை போக போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிடலாம். தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் வந்து உங்களுக்காக நம்ம பதிவிட்டுருப்போம். ஸோ என்றும் உங்களுடைய நண்பர் மிஸ்டர் சகா. தேங்க்யூ. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.